அனைவருக்கும் அன்பு வணக்கம். கலைமகளின் கரம் தந்து கல்வியிலே தரம் தந்து நல்லாட்சிக்கான வரம் தந்த நம் முதல்வரையாவை என் சிரம் தாழ்ந்தி வணங்குகின்றேன். உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியுமிழ் புதுநிலவே, அன்பே அழகே அழகே உயிரே, இன்பமே இனிய தென்றலே, பனியே கனியே, மதகதனியே, மாணிக்க சுடரே, மன்மத விளக்கே என்றெல்லாம் தமிழை போற்றினாலும் தமிழை தமிழே என்று கூறுவதுதான் பெருமை என்று அழகாக கூறுவார் நம் முதல்வர். கோடு வளர் காடுதனில் ஓடி விளையாடுகின்ற பீடு மிகு மாநிலமும், பாடு திசை ஜோடி குயில் தாளமுடு பாவமிகு காணமையில் புள்ளினமும், பட்டுக்கொடி கொற்றக்கொடை சுற்றுச்சுடர் வெற்றி திரு வெற்றும்புல மானம் காட்க புறப்படுக மறவர் சேனை, மானம் காட்க புறப்படுக மறவர் சேனை, இன்புற்றான் என் தமிழன். இங்கு வந்த இந்திதனை எதிர்ப்பதற்கு துணிவே இன்றி செங்குத்து தூணை போல் நிற்கின்றானா அல்லது அங்கத்தில் துடிப்பின்றி கிடக்கின்றானா? ஐயோ பாவம், அவனுக்கு சங்கத்தில் பாட்டு எழுதி அரங்கேற்றுங்கள் என்று இந்தியை எதிர்த்து தமிழ் மொழியை அரியணை ஏற்றியது நம் திராவிட மாறல் ஆட்சிதானே. தடியூன்றி நடக்கின்ற பெரியாரும் இல்லை, தமிழூன்றி நடக்கின்ற கலைஞரும் இல்லை, கொடியேற்றி இந்த கழகத்தை தொடங்கி வைத்த பேரறிஞர் அண்ணாவும் இல்லை. இப்படி இந்த படிக்கட்டுகளை அமைத்திட்ட எந்த தலைவர்களும் பக்கத்தில் இல்லை என்றாலும் இந்த 3 வெடிமருந்தையும் தன் மூளைக்குள்ளே தாங்கிக் கொண்டு தமிழகத்தை வென்றெடுத்தார் நம்முடைய முதல்வர். அது மட்டுமல்லாமல் அன்பு உடன்பிறப்புகளே என்ற ஒற்றை காவியத்தை வைத்தார் கலைஞர் என்றால், அப்பா என்ற ஒற்றை வார்த்தையிலே வரலாற்றை படைத்தவர் நம் முதல்வர். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உமிழ்நீரை கூட விழுங்குவதற்கு நேரமின்றி ஊரெல்லாம் உரையாடி உழல்பவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் கூற்றுக்கு நீங்க பசித்த ஒரு குழந்தையின் முகத்தை கண்ட அடுத்த கணமே அவர் கொண்டு வந்த ஒரு சட்டம், அதுவே காலை உணவு திட்டம். கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும் என்ற வரிகளுக்கிணங்க நம் முதல்வர் ஐயா செயல்படுத்திய நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஏரோட்டுபவனின் மகன் ஏரோப்ளேன் ஓட்டுகின்றார், களை பறிப்பவனின் மகன் கலெக்டர் ஆகின்றார். பெண்கள் விண்வெளிக்கே போனாலும் அவர்கள் போக முடியாத ஒரே இடம் கோவிலின் கருவறை. அனைவரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தால் இனி கருசுமக்கும் பெண் கூட கோவிலின் கருவறையில், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற வாதத்தை மாற்றி பெண்களுக்கு சொத்துரிமை தந்து வாழ்வுரிமை தந்து கல்வியை தந்து